இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாய் இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறதே, புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, தாவீது சொல்வது போல நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் என்று சொல்கிற அப்பா, யாராக இருந்தாலும் கர்த்தர் அந்த உபத்திரத்தை நினைத்தருள்வீராக. உம்முடைய வசனத்தின்படி அவர்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே, அனுகூலகத்தின் வாசல்களை திறக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உபத்திரப்படுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு கர்த்தாவே, அந்த வசனத்தின்படி இந்த உபத்திரத்தின் பாதையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க இயேசு சுவாமி. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.